Hey everyone, welcome to my channel. நான் உங்க மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேடோட ஜேர்னின்றது மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதே இல்லை. அண்ட் இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் கிராவிட்டி டெஸ்ட்ராயர் ஆர் கிராவிட்டி பர்சியஸ் எப்படின்னா சொல்லலாம். ஸோ டீம் எக்ஸ்காலிபர்னு யூரோப்பியன் நேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் இருக்கும். அந்த டீமோட கேப்டனான ஜூலியன், அவனோட பேப்ளேட் தான் இந்த கிராவிட்டி டெஸ்ட்ராயர். இந்த கிராவிட்டி டெஸ்ட்ராயர் வந்து ஒரு செம யூனிக்காக இருக்கும். இந்த பேப்ளேட் பார்த்தீங்கன்னா இதோட டிசைனே ஒரு சூப்பராக இருக்கும். நார்மல் பேப்ளேட்ஸோட ஃபியூஷன் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்காது. செம யூனிக்காக இருக்கும், ஒரு செம பவர்ஃபுல்லான பேப்ளேட். ஸோ அந்த ஆனிமேலே வந்து இவனுக்கு வந்து இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவன் யூஸ் பண்ணுற மூவ்ஸ் எல்லாமே பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி ரிங் ட்விஸ்ட் ஆகி மெடுசா ஐஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தெல்லாம் அடிப்பான், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த பேப்ளேடோட அல்டிமேட் ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போத் ஸ்பின் ஆகும். ஸோ இதை பார்த்து நம்ம டிராகன் எம்பரர் ரெயுகா அல்டிமேட் காண்டாகும். ஸோ அவங்களுக்குள்ளே செம பேட்டில்லாம் போகும். ஸோ இது வந்து ஆனிமேல எந்த அளவுக்கு ஒரு சீனாக இருக்கோ இது ரியல் லைஃப்லையும் பார்க்க அவ்வளோ சீனாக இருக்கும். என்னடா இது கிராவிட்டி டெஸ்ட்ராயர் அப்படின்னா என்ன காற்றுல சுற்றுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா காற்றுலலாம் சுற்றாது. ஆனிமேல அந்த ஒரு கான்செப்டுவலாக ஒன்று ரெடி பண்ணி அந்த பேட்டிலுக்காகலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் ஒரு டிஃபென்ஸ் பேப்ளேட் தான், பட் ரொம்ப நல்ல பேப்ளேட், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So guys, நான் இந்த பேப்ளேடை BladeKingBase.com தான் வாங்கினேன். எஸ், இட் இஸ் அ ரெப்ளிகா பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டக்காரா டோமியோட இம்போர்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபார் மெட்டல் பேப்ளேட்ஸ்லாம் ஸ்டாப்டு. ஸோ அப்படியே நீங்கள் வாங்கணுன்னாலும் யூஸ்டு கண்டிஷனில் தான் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கே தெரியும் பேப்ளேட்லாம் ஒரு அசட்டாக மாறிடுச்சு, ப்ரைஸ்லாம் கண்ணாப்பின்னான்னு இருக்குது. ஸோ அப்போ தான் நான் வந்து இந்த ரெப்ளிகான்ற அந்த ஒரு கான்செப்டில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ இவங்கள்ட்ட நான் ஆல்ரெடி நிறைய பேப்ளேட்ஸை ட்ரை அவுட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லேயே அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூலாம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லா வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி இந்த பேப்ளேட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ். BladeKingBase இவங்களோட பிராண்டிங் ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளேம் பிராண்ட், ஆக்சுவலாக ஃப்ளேம் பிராண்டோட பேப்ளேட்ஸ் தான் இவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே. நான் பாக்ஸை உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பின்னாடி இவங்களோட லான்ச்சர், பேஸ் ஸ்டேடியம் ஆக்சசரிஸ், ப்ராடக்ட் கேட்லாக்லாம் கொடுத்துருக்காங்க. சம் ஸ்டிக்கரிங்லாம் இருக்குது. ஸோ வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, எஸ், எப்படி டெஸ்ட்ராயர் கனெக்ட் தெரியுது. அண்ட் கைஸ், இவங்கள்ட்ட பேப்ளேட் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன், லான்ச்சரோட போடலை. சப்போஸ் நீங்கள் லான்ச்சரோட போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இந்த ரிப்கார்ட் லான்ச்சர், இதோட குவாலிட்டி செம்ம டீசெண்டாக இருக்குது, பர்ஃபெக்டான ஒரு ரிலீஸ் கிடைக்குது. என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால நான் போடல. அப்படி இல்லைன்னா யூ வில் ஆல்சோ கெட் எல்ஆர் லான்ச்சர், இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், டென்ஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, இதுலேயுமே பர்ஃபெக்ட் லான்ச் கிடைக்குது. ஸோ நீங்கள் லான்ச்சரோடையும் ஆஃப் பண்ணலாம், பட் ஆல்ரெடி இருந்ததுனால நான் டேரெக்டாக பேப்ளேட் மட்டும் போட்டேன். ஸோ வாங்க பேப்ளேட்டில் போகலாம். ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் தெரியுது, பேப்ளேட் தெரியுது. ஸோ ஒன் பை ஒன் எடுக்கலாம் வெளியில். ஃபஸ்ட்டு பேப்ளேட் இட் செல்ஃப் எடுத்து வெளியே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உள்ள எல்லாம் பார்க்கலாம். கிராவிட்டி டெஸ்ட்ராயரோட ஸ்டிக்கர்ஸ், இந்த மெடுசா ஐஸோடது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பர். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் போட்டிங்கனாலே 2 ஸ்பின் ட்ராக் 2 டிப் கொடுப்பாங்க. அண்ட் அதில் ஒரு காம்போ வந்து உங்கள் பேப்ளேடோட மேட்ச் ஆகும், ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறது நல்லது தான், சப்போஸ் பர்ன் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேயோட ஸ்க்ரூ கொடுப்பாங்க ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டாக இதோட காம்போ எடுக்கலாமா? எஸ், நம்ம கிராவிட்டி டெஸ்ட்ராயரோட ஸ்பின் ட்ராக்கு அண்ட் இந்த ஒயிட் டிஃபென்ஸ் டிப் பர்ஃபெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, சூப்பர் நைஸ். அண்ட் அதர் காம்போ என்ன இருக்குன்னா, நம்ம டிஃபால்ட் 100 ஸ்பின் ட்ராக்கு அண்ட் வாவ் நைஸ், ஒன் மோர் ஒயிட் டிஃபென்ஸ் பிளாக் கலர். ஸோ லக்கிலி நமக்கு ஒரே டிப் 2 கிடச்சிருக்கு. ஸோ தட்ஸ் அ குட் திங். அண்ட் இவங்க எப்போவுமே இந்த 2 டிப் 2 ஸ்பின் ட்ராக் கொடுக்கறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேப்ளேடுக்கு போயிடலாம். கிராவிட்டி டெஸ்ட்ராயர் செம்மையாக இருக்குது. வாவ் வாவ் வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், இது ஒரு செம்ம யூனிக்கான ஒரு லுக் இருக்கிற ஒரு பேப்ளேட். நார்மல் ஃபியூஷன் வீல், எனர்ஜி ரிங், ஸ்பின் ட்ராக் மாதிரி இருக்காது. ஸோ ஒன் பை ஒன் எடுத்து பார்க்கலாம். நம்ம கிராவிட்டி டெஸ்ட்ராயரோட அந்த ஃபேஸ் போல்ட், அந்த வாரியரோட லோகோ இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரிண்டடில் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் எனர்ஜி ரிங், அந்த 3 ஹெட்டட் எனர்ஜி ரிங் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது, அந்த பிளாக் வித் பர்பிள். அண்ட் இந்த ஃபியூஷன் வீல் செம்ம சாலிடாக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஹோல்டு பண்ணுறதுக்கே நல்லா அந்த ஹெவினஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மெடுசா ஐஸ். ஸோ இதுக்கு ஆனிமேல ஒரு செம சீன்லாம் வரும், அப்படியே இந்த
மெடிசைஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது ஆப்னன்ட் பேலாம் அப்படியே ஸ்டன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணுவான். ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டிட்டு பார்த்தோன்னா நமக்கு அந்த பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பேப்ளேட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே ஸ்பின் ஆகும். ஒன் ஆஃப் த யூனிக் பேப்ளேட்ஸ் எவர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டிட்டு நம்மளோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், கிராவிட்டி டெஸ்ட்ராயர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிக்கரிங்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஸ்பின் ட்ராக்கு, டிப்பு, ஃபியூஷன் வீல், ஃபினிஷிங் வந்து சான்ஸே இல்லை. பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே செம்மையாக இருக்குது. நான் அந்த மெடிசாய் ஓப்பன் அந்த மோடில் வச்சுருக்கேன் நான். ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டிட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்பின் பண்ணிடலாம். நான் வந்து ரைட் ஸ்பின் தான் பண்ணேன். ஏன்னா ஆப்வியஸ்லி தேர் கேன் பி ஒன்லி ஒன் லெஃப்ட் ஸ்பின்னிங் பேப்ளேட், கிரேட்டஸ்ட் லெஃப்ட் ஸ்பின்னிங் பேப்ளேட். அது யாருன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாவ், எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இதை பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் பே, ஸ்டாமினா பேவை தனியாக ஒரு பே ஸ்டேடியமில் விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தால் லிட்ரலி ஒரு மெடிடேஷன் தான், லிட்ரலி ஒரு தெரப்பி தான். என்ன தான் ஒரு அட்டாக் பேப்ளேட்ஸ் டமால் டிமால்னு அடிச்சு ஸ்டேடியமை உடச்சி ஃபைட் பண்ணாலும் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் பே, நல்ல ஒரு ஸ்டெமினாவோட ஸ்பின்னாகிற பே வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சான்ஸே இல்லை. கிராவிட்டி டெஸ்ட்ராயரோட எக்ஸாக்ட் லுக் அப்படியே இருக்குது. இந்த பிளாக் கலரில் ரொம்ப யூனிக்கான டிசைன், ரொம்ப யூனிக்கான ஒரு என்ன சொல்கிறது பேப்ளேடே இது ஆக்சுவலாக ஓவராலாகவே. அங்கே பாருங்கள், அந்த மெடிசா ஐஸோட அந்த ரெட் கலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் அந்த எனர்ஜரிங் ட்ரெயில் கேப்ஸ்லலாம் தெரியுது. சான்ஸே இல்லை. ஸ்பின் குவாலிட்டி நல்லா இருக்குது அண்ட் ஸ்பின் டைமும் ரொம்ப நல்லா இருக்குது. சென்டரில் பிடிச்சி செட்டில் ஆகிட்டான் நம்ம கிராவிட்டி டெஸ்ட்ராயர். அண்ட் பை த வே கைஸ், நான் இந்த ஸ்டேடியமை bladekingbase.comல தான் வாங்கினேன். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த பேஜில். வாவ், சான்ஸே இல்லை. செம்ம ஸ்டேபிளாக சுற்றுறான். இத்தனைக்கும் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். பட் ஸ்டில் அது பாருங்கள் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். வாவ், இந்த பேட்டர்னை பாருங்கள் கைஸ். ஐயோ, லிட்ரலி ஒரு அப்படியே ஒரு கல் மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ஃபயராக சுற்றிட்டுருக்கு. சான்ஸே இல்லை. அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு. வாவ், நான் சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ரெப்ளிகாவை. சான்ஸே இல்லை. அல்டிமேட்டாக இருக்குது பார்க்கும்போது. வாவ், கிரேசி கிரேசி கிரேசி. எஸ், நம்ம கிராவிட்டி டெஸ்ட்ராயர் ஃபைனலி நின்றுச்சு. ஐ எம் சூப்பர் ஹாப்பி. செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராவிட்டி டெஸ்ட்ராயர் வெறித்தனமாக இருக்குது. பேட்டிலுக்கு வெயிட்டிங். ஸ்டே டியூன்ட். பை பை.